அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு காரமான கருவாட்டு குழம்பு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 5-6 கருவாடு நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் 200 கிராம், உருளைக்கிழங்கு 200 கிராம். நான் ரெண்டையும் சுத்தம் செஞ்சு கட் பண்ணி கலர் மாறாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி நான் ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன், புளி 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். நான் 2 கரண்டி போல சேர்த்துருக்கேங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் வச்சாதாங்க சூப்பராக இருக்கும். இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம். இப்போ நாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. கூடவே நாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே நாம் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் காய்கறி சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நாம் புளி சேர்த்துடலாம். புளி கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்க்குறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நாம் கருவாடு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. கருவாடு வெந்திருக்குங்க. குழம்பும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. காரமான கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.